Hello guys, welcome back. இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஃபேஸ் லைவான ஃபேஸை வந்து பைத்தான் யூஸ் பண்ணி அண்ட் OpenCV யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம ஃபேஸஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு இமேஜில் வந்து ஹியூமன் ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வெப்கேம் இல்லை எக்ஸ்டர்னல் கேமரா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸஸ் டிடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூ மஸ்ட் நோ பைத்தான் அண்ட் ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும் OpenCV மாடியூல் பற்றி. அண்ட் தென் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த XML ஃபைல் வேணும் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பைத்தான் ஃபைலையும் அண்ட் தென் இந்த XML ஃபைலையும் நான் என்னோட GitHub ரெபாசிட்டரியில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாடியூல்ஸில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னா யூ கேன் கோ அண்ட் கெட் இட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கிறதுங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பைத்தான் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும். நம்மளோட OpenCV ஃபைலை OpenCV மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இம்போர்ட் CV2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த XML ஃபைலை வந்து டிடெக்ட் பண்ணணும். ஸோ அதில் டிடெக்ட் மீன்ஸ் அந்த ஃபைலை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஃபேஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் இந்த ஃபைலை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் நான் லேட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ cv.to cascade. ஸோ cascade கிடையாது. And then classifier. ஸோ இப்போ வந்து அந்த ஃபைல் நேமை மென்ஷன் பண்ணணும். ஸோ தட் நான் அந்த ஃபைல் நேம் எடுத்துக்கிறேன். காப்பி. ஸோ டபுள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இப்போ அந்த ஃபைல் நேமையும் ப்ளஸ் அதோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷனையும் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட வெப்கேம் இல்லை எக்ஸ்டர்னல் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதையும் நம்ம வந்து பைத்தான் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் cv.video capture. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வெப்கேம் யூஸ் பண்ணுறோமோ இல்லை எக்ஸ்டர்னல் கேமரா யூஸ் பண்ணுறோமோ, இன்கேஸ் நீங்கள் வெப்கேம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 0 என்டர் பண்ணணும், இல்லைன்னா 1 2 3 ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லூப் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து ஃபேஸ் மூவ் பண்ணும்போது அது டிடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃப்ரேமுமே நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும். அதனால் வந்து நான் இங்கே வந்து வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் ட்ரூவாக இருந்துச்சுன்னா யூ ஷுட் எக்ஸிக்யூட், கீழே இருக்கிற பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ தென் நான் வந்து ஒரு வேரியபிள் அண்டர்ஸ்கோர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜ் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணணும், கேமராவில் ரீட் பண்ணணும். ஸோ ரீடுங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கின இமேஜை வந்து கிரே ஸ்கேலில் மாற்றணும். அதாவது நம்ம வரது பார்த்தீங்கன்னா வெப்கேம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா RGB இல்லை சம்திங் ஒரு 4K அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதை நம்ம வந்து கிரே ஸ்கேலுக்கு மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் cv.to ctv color. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ், ஒன்று இமேஜ் அண்ட் தென் என்ன ஃபைல் டு என்ன ஃபைல் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். ஸோ cv.to color underscore pgr2 gray அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் தென் ஃபேஸ். ஸோ ஃபேஸஸ் டிடெக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஃபேஸ் இந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதை அப்படியே ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ அது வந்து டிடெக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு டிடெக்ட் மல்டிபிள் ஃபேஸஸ். ஸோ இன்கேஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஸோ அது வந்து கேப்சர் பண்ணணுன்னா நீங்கள் அதை கேப்சர் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிளாக இருந்தால் கூட அது டிடெக்ட் பண்ணிக்கும். மல்டிபிள். ஸோ ஸ்கேல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் பாஸ் பண்ணோம், விச் மீன்ஸ் நம்ம கிரேவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ரேஷியோ பாஸ் பண்ணோம் 1.1 அண்ட் தென் 4. ஓகே, ஸோ 1.1 4. ஓகே, தென் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ரெக்டாங்கிளில் வந்து நம்ம மார்ஜின் பண்ணோம். ஸோ அதுக்கும் திருப்பி வந்து நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் முன்னாடியே என்னோட இமேஜ் ஃபேஸ் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சேம் கோட் தான், ஜஸ்ட் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணுறோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து நம்ம வந்து லைவ் கேமராவில் வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ தென் நம்ம வந்து ஆக்சஸ் மார்க் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் XYW and H அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் டிடெக்ட் பண்ணணும்னா ஃபேஸஸில் டிடெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அதான் வந்து நமக்கு வந்து ஃபேஸஸ் வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ அதில் வந்து நான் வந்து ரன் பண்ணணும். என்ன ரன் பண்ணணும், எனக்கு வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ CV டாட் ரெக்டாங்கிள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். ஒன்று இமேஜ் பாஸ் பண்ணணும், அண்ட் தென் ஃபஸ்ட்டு 2 கோஆர்டினேட்ஸ் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 2 கோஆர்டினேட்ஸை எடுத்து அது 2த்தையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸும் அண்ட் டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இன்னொரு கோஆர்டினேட்ஸ் ப்ளஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் ரிமைனிங் இருக்கிற கோஆர்டினேட்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து Y + H. ஸோ இது மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கடுத்தது நம்ம வந்து கலர் கோட் மென்ஷன் பண்ணணும். எது கலர் கோடுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த ரெக்டாங்கிள் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ரெக்டாங்கிள் வந்து என்ன கலரில் இருக்கணும், விச் மீன்ஸ் அந்த பார்டர் வந்து என்ன கலரில் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் தென் 2. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு ஷோ ஆகணும். ஒவ்வொரு ஃப்ரேமும் தாண்டும் போது நம்மளுக்கு வந்து ஷோ ஆகணும். அதுக்கு வந்து CV டாட் ஷோ இமேஜ் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் தான் பாஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம வந்து டபுள் கோட்ஸில் போட்டுக்கலாம். அண்ட் தென் வேரியபிளை தான் நம்ம வந்து செப்பரேட்டாக போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேன்னு சொல்லிட்டு கேன்னு ஒரு வேரியபிளில் CV டாட் வெயிட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் தரேன். வெயிட் கீ அது வந்து ஒரு 13 நான் தரேன். அண்ட் தென் ஆம்பர்சன்ட் சிம்பிள் 0xFF அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இஃப் K ஈக்குவல் டு 27 அந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா எனக்கு பிரேக் வேணும். ஸோ நம்ம ஃபைனலாக எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து ரிலீஸ் பண்ணணும் கேப்பை. ஸோ இதுக்கு கேப் டாட் ரிலீஸ். ஓகே, ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம். திங்க் எந்த எரரும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஓகே நம்ம ஸ்பெல் வந்து தப்பாக பண்ணியிருக்கிறோம். ஸோ காப்பி ஒன்ஸ் நான் திருப்பி ரன் பண்ணலாம். அண்ட் தென் இங்கே ஒரு எரர், என்ன எரர், ரெக்டாங்கிள்னு ஒரு ஆட்ரிபியூட் இல்லை நம்மளுக்கு சொல்லுது. ஸோ நம்ம ஸ்பெல் கரெக்டாக பண்ணிக்குமா இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ் டிடெக்ட் ஆகுது. என்னோடய ஃபேஸ் சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வருது. ஸோ நான் ஃபேஸ் வந்து லைக் ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மூவ் பண்ணி காமிக்குது. இதே வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேஸஸும் நம்மளுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி காமிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாலும் இந்த விண்டோ நம்மளுக்கு க்ளோஸ் ஆகாது, திருப்பி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம எஸ்கேப் கீ பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து நம்ம வெப்கேம் இல்லை எக்ஸ்டர்னல் கேமரா யூஸ் பண்ணி நம்ம லைவ் ஃபேஸஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறது. அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி புதுசாக வந்து பைத்தான் வச்சு ஒரு ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறங்கிற வீடியோஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ்